வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவத்சன்ஸ் சேனல். எப்படி ஃபர்ஸ்ட் வீடியோவே சும்மா நச்சுன்னு வந்திருக்குதா ஒரு டேரக்டர் ஆஸ்பெக்டில்? ஏன்னா கேமரா ஃபோனுங்க, அதனால தான். சரி, அலர்ட் ஸ்லைடர் காட்டு. அலர்ட் ஸ்லைடரா? அது வந்து ஐயோ காம்படிஷன் இல்லையா? இந்த பாருங்க, ரொம்ப காம்படிஷன் பற்றி பேசுனீங்கன்னா நாங்களும் எடுத்துகிட்டு வருவோம், பரவாயில்லையா? இதில் ஆனால் ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுறேன். அது நீ ப்ராக்டிக்கலாக நீயும் ஃபேஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனை அடிக்கடி இப்படி பிடிக்கிறேன் வச்சா, எங்கேயாவது இப்படி எடுக்கிறேன்ல, ப்ரொஃபைல் மாறிக்கிட்டே இருக்குது. செம்ம கடுப்பாக இருக்குங்க. சும்மா இங்கே ஒரு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயந்தான், பெட்டில் படுத்துட்டு சில சமயங்களில் கண்டென்ட் பார்ப்பீங்க தெரியுமா? பார்க்கும்போது இப்படியே பிடிச்சிட்டு இருந்தால் கை வலிக்கும்ல, உடனே என்ன பண்ணுவேன், கை கொஞ்ச நேரம் மாத்திரதுக்காக இப்படி பிடிப்பில்ல, பிடிக்கும்போது ப்ரொஃபைல் மாறுதுடா. சரி, அது இருக்கட்டும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேமரா ஃபோனுக்கு வாங்க. அதெல்லாம் கேமரா ஃபோனா? 2 கேமரா வச்சுக்கிட்டு கேமிங் ஃபோன் சார். OnePlusனா கேமிங் ஃபோன். OnePlusனா கேமிங் ஃபோனா? ஆமாம் சார், நீ வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தது எப்போ மாதிரி சார் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? 0.987 வாட்/kg ஹெட்டு, 0.989 வாட்/kg பாடி. பரவாயில்ல. ஓகே. ஆமாம், அண்டர் 1. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். சரி, பரவாயில்லையே. அப்படி இப்படி பார்த்தா இதோட யூஐ கூட ஃபன் டச்சாக இருந்தாலும் கூட டீசெண்டாக இருக்கே. ஃபன் டச் யூஐ தான் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கம் போல் 4 OS அப்டேட்ஸு, 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டு. ஓகே. OnePlusல வந்து உங்களுக்கு 6 வருஷம் கிடைக்கும். அது இருக்கட்டும்ங்க, அது கேமிங் ஃபோனுங்க, கேம் ஆடும்போது பார்த்துக்கலாம். சரி, இதில் ஹாப்டிக் ஃபீட்பேக் எப்படி இருக்குது? ஹாப்டிக் ஃபீட்பேக் நீங்கள் X200 ப்ரோவில் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதே தானே? அதே மாதிரி. சூப்பர், குட்டு. அப்புறம் இது ஃபோன் கால்ஸ்க்கு எப்படி இருக்குது? ஃபோன் கால்ஸ்க்கு நல்லா இருக்கு. நெட்வொர்க் ஜியோவில் ஏதோ நெட்வொர்க் அப்படின்னு அது T4 அல்ட்ரால கொஞ்சம் கோளாறாக தான் இருந்தது. இதில் இந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. இது குட் ஃபோனுங்க, நல்லா வந்து நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க போல. ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இதில் வந்து பிரச்சனை ஆச்சுன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அது ஒரு பாயிண்ட் இருக்குது, அது யோசிக்கணும். யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு 5G சில இடத்துல 5G++ வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் டக்குன்னு போயிடும். 5G+ தான் வரும். கால் ரெக்கார்டிங் உண்டு இல்லை? ஸோ கால் ரெக்கார்டிங் அவங்களோட ஓன் டயலர் தானே இருக்குது. சூப்பர். வந்து கால் ரெக்கார்டிங் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கும். சந்தோஷமான விஷயமா இருக்குங்க. அப்புறம் முக்கியமாக என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, பில்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபைட்? பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த அலுமினியம் ஃபினிஷ், ஆனடைஸ்ட் அலுமினியம் ஃபினிஷா நிஜமாவே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. ரொம்ப மினிமலாக சிம்பிளாக சட்டிலாக இருக்காங்க எங்க ஆளு. ஆனால் இவங்க கொரில்லா கிளாஸ் இல்லை, கொரில்லா ஷீல்டுன்னு போட்டு ஸ்காட்ச் சென்சேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுலேயே வந்து கொரில்லா ஷீல்டு. ஸோ இதில் இது இருக்கிறதுனால, ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கிறதுனால இதில் ஸ்க்ராச்சஸ் தெரியும். ஓகே. ஆனால் வந்து இது வேறு எனேபிள் ஆகிடும் அப்பப்போ. லாக் ஸ்க்ரீன் மேகசின் வாங்க படித்து விட்டு. பில்டு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க, பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குது. சரி, பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் அந்த ஃபோனா இல்லாட்டி இந்த ஃபோனா, அங்கே வையா இல்லாட்டி சங்க வையா? இது ரெண்டுமே நல்லா இருக்கு. இது இதில் வந்து மஞ்சள் கலர் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அதில் வந்து சைடில் பிளாக்கு, பின்னாடி வந்து மஞ்சள். அடா பாவியலா, அதை தானே இப்போ கொடுத்துருக்கணும் மக்களுக்கு அட்ராக்டிவாக. ப்ளூ கலர் கூட நார்மல் தான், ப்ளூ ஃபினிஷ் எல்லாமே இருக்குது. இந்த மஞ்சள் கலர் தான் வந்து சூப்பராக இருக்குது. பிளாக் வித் எல்லோ சூப்பராக பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டியில் ரெண்டுமே வந்து ஒரே ஃபோன் தான் சொல்ல வர போல. சரி, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் வந்து ரெண்டுமே நல்லா இருக்குது. பேட்டரி இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த இவ்வளோ பெரிய பேட்டரி வச்சே 186 கிராம்ஸ் வெயிட்னா கிரேசி. அந்த கார்பன் சிலிக்கான் இன்ஜினியரிங். சரி, இது அவ்வளோ பெரிய பேட்டரி. ஆரம்பத்திலே இப்போ பேட்டரி பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். எப்படி இருக்குது பேட்டரி வந்து 6500 mAh பேட்டரி. ஆப்டிமைசேஷன் வந்து OnePlus தான் இன்னும் பெட்டர் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 5800 mAhலேயே வந்து எனக்கு அதே 6 மணி நேரம். ஓகே, அதாவது 2 நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி 1.5 நாளைக்கு மேலே கிட்டத்தட்ட 2 நாள் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் வந்துச்சு, 6500 வச்சு எக்ஸ்ட்ரா பேட்டரியோடையே. புரியுது. ஸோ இப்போ அடுத்து ஒரு அப்டேட் வந்து இது தலையில மாறுதல் இல்லைன்னு ஒரு 15 மணி நேரம் SOT உங்களுக்காக. டிஸ்பிளேலாம் ஓகே தான் லோட்ஸா? டிஸ்பிளேலாம் பிரச்சனை இல்லை? டிஸ்பிளேல வந்து அதான் 5000 nits பீக் பிரைட்னஸ்ஸு, இந்த மாதிரி ஆப்ஷனு. ஓகே. UHD ஸ்மார்ட் 120Hz LTPO பேனல் இருக்குது. 120Hz விவோ X200ல LTPO பேனல் இல்லை போலயே. ஆமாம், ப்ரோவில் தான் LTPO. இதில் LTPO ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஆப்டிக் தான் இல்லையா? ஆனால் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் இது எதுக்காக கேட்டேன்னா, இப்போ அது டக்குன்னு LTPO நேரம் சொல்லிட்டியா? ஆல்ரெடி இப்போ என்ன பிரச்சனைனா, நத்திங் ஃபோன் 3 கூட LTPS தான். அப்போ இவன் குறுக்கால வந்து இவன் அழகாக 55,000 ரூபாய்க்கு இதை கொடுத்துட்டு போயிட்டானே. அதான் சொல்கிறேன். T4 அல்ட்ராவே 4K தாங்கிச்சு. ஆமாம், கண்டிப்பாக தாங்கும். இவங்க என்னென்னா ஃபுல்லாக இந்த கோர்ஸு, லார்ஜ் கோர்ஸு, 9300 இது எல்லாமே. ஓகே, லோட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். பார்க்க க்யூட்டாக இருக்கு. ஆனால்
ஐ லைக் தி டிவைஸ், ஐ லைக் திஸ் டிவைஸ். ஸோ பாட்டம் பெசல் இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது. ஹை பிரைட்னஸ் மோடு அவுட்டோரில் பீக் பிரைட்னஸ் எவ்வளோ 6000 1800. HDR பிரைட்னஸ் தான் வந்து 5000 nits. 5000 nits. ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இது வந்துடும், HDR வந்துடும். அப்புறம் யூடியூப்லேயே இந்த மாதிரிலாம் HDR வந்துடும். Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we roll. Good figure. நிஜமாவே இப்போ எப்படி இருக்குன்னா காம்பேக்ட் ஃபோன்ஸ் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குது உண்மையாகவே. காம்பேக்டாகவே பெரிய பேட்டரி கொடுக்க முடியுதுன்னும் போது இனிமேல் தயவுசெய்து எல்லாருமே கொஞ்சம் 6 இன்ச்சை நோக்கி போக முயற்சி பண்ணுங்க. அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க, உண்மை அதுதான். எல்லாருமே 6.3 லாக் ஆகிடுறாங்க வாட்ஸ்அப், அதான் கஷ்டமாக இருக்குது. ஓகே, கேமரா செட்டப்பு பின்னாடி வந்து கேமரா செட்டப் வந்து 8 MP அல்ட்ரா வைடு. இதுதான் வந்து அல்ட்ரா வைடு. சரி, அது ஒரு ஜோக்கரு. அப்புறம் பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ மேசிவ். அப்புறம் ஒரு 50 MP மெயின் கேமரா. சூப்பர். IMX 921. அப்புறம் இது வந்து இந்த ஃப்ளிக்கர் சென்சாரு. இதுதான் இந்த IR பிளாஸ்ட். சூப்பர். IR பிளாஸ்ட் வந்து பின்னாடி வச்சிருக்காங்க. இப்போ நிறைய ஃபோன்ஸில் வந்து பின்னாடி வைக்கிறேன். ஸோ 1x 2x வரைக்கும் வந்து மெயின் கேமரா போகும். அல்ட்ரா வைடு 1x 2x 3xலேருந்து வந்து இந்த டெலிஃபோட்டோ உள்ள வந்துடும். ஸோ 10x ஆப்ஷனும் டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே 100x தான் அந்த T4 அல்ட்ரா மாதிரியே தான் 100x வரைக்கும் கொடுத்துருக்க வச்சுருக்காங்க. ஆனால் இது எப்படி வச்சா T4 அல்ட்ரா வந்து லைட்டாக வார்ம் ஆகும், இல்லாட்டி சம்டைம்ஸ் சூடாகும் அந்த கேமராவை யூஸ் பண்ணும்போது. கேமரா யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு சூடாகல, வீடியோ யூஸ் பண்ணும்போதும் சூடாகும். ஆனால் இவங்க இதை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தாங்களா, வேப்பர் சேம்பர் கூலிங்கோட ஏரியா பற்றி ஏதாவது சொன்னாங்களா? வேப்பர் சேம்பர், ஆமாம், பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங் வந்து பெருசு. ஆனால் அதில் தான் T4 அல்ட்ரா இதோட அது கொஞ்சம் பெரிய ஏரியா, உண்மைதான். அது ஃபோனே பெருசு இல்லையா? ஆனால் இதில் தனியாக ஸ்டேஜ் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே கான்சர்ட்டுக்கு போகிறோம், கரெக்டு தான், அங்கே போனால் யாராவது பார்த்துருவாங்க ஸ்டேஜ் மோடுக்கு. அப்புறம் அதை மாதிரி சூப்பர் மூணையே நான் காணும், தேடி பார்க்குற மூணு எங்கே இருக்குன்னே தெரில. அது கொஞ்ச நாளாக காணும் தாங்க, ஏன்னா அதோட தோற்றம் மறைவு. போர்ட்ரேட் வீடியோ வந்து இங்கே தனியாக ஒழிச்சு வச்சிருக்காங்க. நான் தேடி பார்த்தேன். போர்ட்ரேட் வீடியோன்னு தனியாக ஒழிச்சு வச்சிருக்காங்களா? நார்மலாகவே இருக்கும்ல. ஆமாம், வீடியோலேயே நம்ம அந்த F கிளிக் பண்ணுற மாதிரி டிஃபால்ட்டாக வந்து 24 FPS இருக்குது. நம்ம தான் மேனுவலாக 30 FPS மாற்றணும். ஓகே, சரியா? ஃப்ரண்ட்லேயும் வந்து இருக்குது, அதுவும் 24 FPS தான் டிஃபால்ட் இருக்குது. ஓகே ஓகே, நம்ம தான் வந்து இது மாற்றணும். சூப்பர். ஸோ போர்ட்ரேட், நார்மல் போர்ட்ரேட்ஸ் வந்து நல்லா இருக்கு. அந்த சைஸோட நீங்கள் தான் சொல்லுவீங்களே வெட்டிங். நிஜமாடா, வெட்டிங்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ஸ்டூடியோ, பிளாக் அண்ட் ஒயிட் தெரியா இருக்கும் எப்பயுமே போர்ட்ரேட்ஸில். இன்னொன்று பார்க்குறீங்களா? ஏய், ஃப்ளாஷா? ஏய், எப்படா இதெல்லாம் வச்சிங்க? நானும் திடீர்னு ஆன் பண்ணி பார்த்தா என்னடா இது லைட் இருக்குது, வீடியோக்கு வர மாட்டேங்குது, ஃபோட்டோக்கு வருது. பாம்புக்கு பல் கொடுத்தான் அந்த மாதிரி ஏதோ 2 வச்சிருக்கீங்க, 2 பக்கமும் மாசா இருக்கு, நல்லா இருக்கு. இது வந்து நார்மலாக நான் இன்ஃபினிக்ஸ் டெக்னோல பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் வச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ரியர்லேயும் வந்து அந்த ஓகே ஓகே, அந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அது இருக்குது. இது டெம்பரேச்சரும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து இந்த போர்ட்ரேட்ஸ் அண்ட் ஒரு சில ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த கலர்ஸ் மாறும் இல்லையா, சூப்பராக இருக்கும். அது இருக்குது. வீடியோவில் வந்து 4K 60 FPS ஓகே வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் 4K 60 FPS வச்சுக்கோங்க. ஓகே. 13s வந்து 30 FPS தான். ஓகே. இதில் வந்து 60 FPS வரைக்கும் கொடுத்தாங்க. HDR ரெக்கார்டிங் இல்லை, அங்கே வச்சு வந்து HDR ரெக்கார்டிங் இருக்குது. சூப்பர். ஸோ ஓவராலாக கேமரா வந்து இந்த ஜெய்ஸோட கலர் சயின்ஸு கொஞ்சம் அதெல்லாம் மைக்ரோ மூவி இது எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க. விவோவில் எல்லாத்துலேயுமே. சின்ன விளாக் மாதிரி நம்மளே ஒரு ட்ரையல் ரன் மாதிரி பண்ணிடலாமா? ரைட் குட்டி குட்டியாக. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, மோஸ்ட்லி டவுன்லோட் தான் பண்ண சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை நம்ம மேலே அப்ளை பண்ணிட்டோம் போல நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேயே. ஆனால் இதில் என்னென்னா தனியாக வந்து மேக்ரோ ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அதில் மெயின் கேமராலேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம்ல. ஆமாம், இதில் வந்து க்ளோஸ்அப் இங்கே போனாலே வந்து அதே மேக்ரோ ஸ்விட்ச் ஆகிக்கும். அந்த டெலிஃபோன் மேக்ரோவே இல்லை. ஓ, மேக்ரோன்னு கேட்டாது, அதுவே ஃபோக்கஸ் பண்ணோம், எடுங்க அவ்வளோதான். மூவ் ஃபாதர்ன்ட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கும். ஓகே, பிக்சல் மாதிரி. பின்னாடி போங்க. நம்ம எடுக்கலாம், பரவாயில்லையே. பிரைமரி சென்சார்ல இவ்வளோ க்ளோஸ் போதா? அவ்வளோதான், 2x தான் பிரைமரி சென்சார். ஆனால் 3x போனால் ரொம்ப கிட்டே இருக்குது, மேக்ரோலாம் எடுக்க முடியாது. பின்னாடி போன்னு தள்ளிக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல வச்சா, இவ்வளோ எடுக்கலாம். பரவாயில்ல, குட் மாஸ். தனியாக ஒரு மோடு மாதிரி கொடுத்துருக்கலாம், எங்களை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்கலாம்.
4K வீடியோ ரெக்கார்டிங், 4K 30 fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. 1x 2x 3x up to 15x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ஸோ 1080p எடுத்தால் அந்த அல்ட்ரா வைடுக்கும் ஸ்விட்ச் பண்ண முடியும், ஏன்னா 8MB தான் அல்ட்ரா. ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது, பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அல்ட்ரா வைடு 1x 2x 3x டெலிஃபோன். ஃப்ரண்ட் கேமரா 0.8x இருக்குது. 1x 2x வரைக்கும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். 4K ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, 4K 30 fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. டைனமிக் ரேஞ்ச். ஸோ பேக்கில் க்ளவுட்ஸ் நல்லாவே தெரியுது. ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் தான் இருக்குது. இதில் வந்தோம்னா 52.3 கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது. 13s அந்த இது மாதிரியே தான் இருக்குது. 13sல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. டெம்பரேச்சரும் கிட்டத்தட்ட 48 டிகிரி அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கிறது வரைக்கும் சந்தோஷம். இப்போ பெஞ்ச் மார்க்ஸில் எனக்கு ஆல்ரெடி தெரியும் 9300 ப்ளஸ் 9400 அளவுக்கு வராதுனாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க தான் 8 elite இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே. ஆமாம், அவங்க வந்து 8 elite கரெக்ட். பிலோட் ஆப்ஸ் கொஞ்சம் இருங்க. இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு, லிங்க்டின்னு, ஸ்னாப்சாட்டு அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஓப்பன் பண்ணும்போது வந்து என்ன பீரியட் இந்த ஆப்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஓகே, இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் அவங்க இப்போ ஃபோனோட ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. சரி, இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே நீ யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறேன். பில்டு குவாலிட்டி, சைஸு எல்லாமே நியர்லி ஐடென்டிக்கல் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் எது கையில் ஹோல்ட் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருந்தது? OnePlus இல்லையா? OnePlus தான் நல்லா இருக்குது. ஓகே, சேது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து டிஸ்பிளே ஆஸ்பெக்டில் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இருந்தாலும் எதோட டிஸ்பிளே உனக்கு பிடிச்சிருந்தது? டிஸ்பிளே எனக்கு அப்படி எதுவும் இது தெரியல. அவங்க சைஸ் மாஸ்டர் அப்படின்னு போட்டு கொஞ்சம் டிஸ்பிளேல வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரெண்டுமே எல்டிவி பேனல் தான், அதே 6.3 inch தான். வேறு எந்த சேஞ்சுமே இல்லை. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான். ஆனால் சைஸ் மாஸ்டர் இந்த மாதிரி போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகுதுன்றான். ஸோ அதான் பாயிண்ட்டு. ஃபோன் கால்ஸ் சார் ரெண்டுத்துலையுமே கம்பேர் பண்ண. ஃபோன் கால்ஸ் எனக்கு ரெண்டுத்துலையுமே இஷ்யூ இல்லை. நான் மெயினாக ஜியோ யூஸ் பண்ண மாட்டேன் கால்ஸுக்கு, ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் பிரச்சனை இல்லை. டேட்டாவும் ரெண்டுமே வந்து இதுவாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே அதே மாதிரி நேட்டிவ் கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. நேட்டிவ் கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் ரெண்டுமே இருக்குது. ஏஐ டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெண்டுத்துலையும் இருக்குது. இப்போ எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏஐ டிரான்ஸ்லேஷன். ரெண்டு பேருமே ஈக்குவலாக சண்டை போடுறாங்க எல்லா இடத்துலையும். இப்போ கேமரா அப்படின்னு நம்ம கூப்பிட்டதுமே வாட்சன் வந்து டேரெக்டாக சைஸ் பக்கம் அது பக்கம் தான் குதிப்பான். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டாக, அந்த கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பூஸ்டடாக, சோஷியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் விவோ V50லே பார்த்துருப்பீங்க. கரெக்ட். கொஞ்சம் எல்லாம் வந்து கொஞ்சம் பூஸ்டட் இதுவாக காட்டும். நான் இது நேச்சுரல்னு சொல்ல மாட்டேன், நேச்சுரலோட கொஞ்சம் பூஸ்டடாக தான் இருக்குது. OnePlus இதுவாக தான் இருக்குது. நீங்கள் நேச்சுரல்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இல்லை, ஃப்ரண்ட் கேமரா வந்து சீரியஸாக மாஸ், நோ செகண்ட் தாட்ஸ், டேரெக்டாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம் விவோ வின்ஸ். அதே சமயம் அதில் அல்ட்ரா வைட் இல்லை. ஆமாம், இதில் வந்து அல்ட்ரா வைட் 8MP ஒன்று இருக்குது. டே டைமில் யூஸ் பண்ணலாம். டே டைமில் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான் உண்மை. அதுதான், டே டைமில் என்ஜாய் பண்ணலாம். சரி, இப்போ ரெண்டுத்துமே சாஃப்ட்வேர் அப்படின்னா? சாஃப்ட்வேர்னா OnePlus தான். சரி, ரெண்டுத்துலேயும் பேட்ரி அப்படின்னா? பேட்ரி ரெண்டுத்துலையுமே இதுவாக தான் சொல்லுவேன். சப்ஜெக்டிவ். அது 6500. இது வந்து இந்தியாவுக்கு வந்து 5800 தான் இருக்குது. கார்பன் சிலிக்கன் கிடையாது OnePlus அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எப்படிரா, எனக்கு இப்போ புரியாத விஷயமே என்னன்னா, கார்பன் சிலிக்கான் ஒரு பக்கம் வந்து செமையாக டெவலப் ஆகிட்டு வருது. அது வந்து கம்மி ஏரியாலேயே அதிகமான பேட்டரி டென்சிட்டி, அதாவது இந்த பவர் டென்சிட்டி அதிகப்படுத்த முடியுதுன்னு வச்சுக்கோங்க, சார்ஜ் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. ஆனால் இப்போது கிரேசியாக இருக்கிற விஷயம் என்னன்னா, லித்தியம் அயானியே இதே சைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது தான். அதான் கார்பன் வேறு ஏதோ கிராஃபைட் பேட்டரி அந்த மாதிரி புதுசாக அந்த ஆனோடு கேத்தோடில் தான் பூந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரியா, பார்ப்போம் எவ்வளோ தூரம் எல்லாமே போகுதுன்னு. ஸோ ஃபைனலாக எப்படின்னா, இந்த ரெண்டு ஃபோன்லேயும் ஆக மொத்தம் என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கேமரா வேணும்னா இங்கே போங்கன்னு தான் வாட்சன் சொல்லிட்டான். சரியா, கேமரானா இதுக்கு போங்க. உங்களுக்கு பேட்டரி ஐபி ரேட்டிங்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் IP65 தான் இருக்குது. இதில் வந்து 68, 69 எல்லாமே இருக்குது. அப்புறம் மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி வேறு கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் அந்த பக்கம் கொடுக்குறீங்களே. சரி, USB என்னது? இது USB இது வேறு போட்டு கலைச்சிட்டு அதே தான் நினைக்கிறேன். ரெண்டுமே 2 தான் இருக்கும் போல. ஓகே, மற்றபடி UFSலாம் வந்து UFS 3.1 இது. ஏன் காஸ்ட் கட்டிங் அந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதில் ஸ்னாப் டிராகனு, இதில் வந்து மீடியா டெக்கு.
அது ஒரு பெரிய பாயிண்ட்டு. இன்கேஸ் வந்து அதில் 80 லிட்டர் இருந்து அது 60,000 சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபானா கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே தான் அந்த காசில் தான் வந்து நாங்கள் ஐபி ரேட்டிங்ஸ் கொடுக்குறோம், ஜெய்ஸுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறோம். புரியுது. இல்லை எனக்கு அது தோணுதுங்க, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ சப்போஸ் இமேஜின் பண்ணி பாருங்களேன், அதுலேயும் வந்து 80 லிட்டரே கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்குமோன்னு தோணுது. ஸோ அதனால தான் சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ரைட்டு. இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அது நம்ம யாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுங்கிறது எதார்த்தம். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸ் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஃபியூச்சரில் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லேயே நம்ம திரும்பியும் ஒரு Q&A அதுலேயும் பண்ணலாம், லைவாகவும் நீங்கள் கொஷின்ஸ் லைவ்லேயும் கூட வந்து பண்ணலாம். ஒன்லி ஃபோன்ஸில் வந்து லைவ் வரும்போது அதில் வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணலாம் தாராளமாக, எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து. எஸ். ஸோ இதுதான் இன்னொரு விஷயம், இதில் வந்து LHDC ஒர்க் எல்டாக் ஒர்க் ஆகும் எல்லாத்துலேயும். LHDC ஒர்க்கே ஆகலை. இதில் ஏதோ ப்ளூடூத் சாஃப்ட்வேர்லாம் போடுங்க, சேஞ்ச் பண்ண முடியும்லாம் சொன்னாங்க. ப்ளூடூத் டெக்னோ போவாவில் ஒர்க் ஆகுது, அந்த பட்ஜெட் ஃபோனில் வந்து ஒர்க் ஆகுது. நான் செக் பண்ணி பார்த்தேன், இதில் ஒர்க் ஆகலை. ஏன் அங்கே காசு கட்டிங்கன்னு எனக்கு தெரில. அது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, அவங்க தான் சொல்லணும். ஏன்னா LHDC என்ன ஆகிடுதுன்னா, இவங்க குடும்பத்தில் 200 வந்து இந்த இஷ்யூ இருக்கான். ஆனால் இந்த ப்ளூடூத் ஸ்விட்சர் போட்டால் ஒர்க் ஆகுது அப்படின்னாங்க. நானும் ப்ளூடூத் ஸ்விட்சர் போட்டு பார்த்துட்டேன், ஒர்க் சேஞ்ச் பண்ண முடியல. இதில் இல்லை இதெல்லாம் 200 இந்த இஷ்யூ இருக்குது. சில விஷயங்களுக்கு வந்து நம்ம லூப்லாம் கொடுக்க முடியாது. இப்படி பண்ணுறாங்க வாங்கலாம். இப்போ கேமராவில் வந்து ஃபோட்டோ நேச்சுரலாகவே எடுக்குது, ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நம்ம எடிட் பண்ணி போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஓகே, அக்செப்டபுளாக இருக்கலாம் ஓரளவுக்கு. பட் அகைன் அங்கேயும் என்னென்னா, வந்தோமா ஃபோட்டோ எடுத்தோமா அப்லோட் பண்ணோமான்னு இருக்க வந்தால் நீ என்னடா எடுத்த ஃபோட்டோ எடிட் பண்ண சொல்கிறேன், எத்தனை ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. கரெக்ட் தானே? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம ஆக்சசரி கனெக்ட் பண்ணுறோம், அதில் LHDC இருக்குன்னா ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகலைன்னா அது இப்போ தான் எல்லாம் பட்ஜெட்லேயே வந்து LHDC கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே எல்டாக் கொடுக்குறாங்களா? அது எல்டாக் வந்து ஓசி தான், அது இங்கே ஓப்பன் சோர்ஸுங்கிறனால இங்கே ஓசி ஆகிடுச்சு. ஆனால் ப்ராடக்ட்டில் ஆடியோ ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு கப்பம் கட்ட வேண்டும். எல்டாக்கும் சரி ஆப்டெக்ஸும் சரி பார்க்கலாம். ஆனால் இது ஒன்று இருக்குங்க, சரியா? அதுக்காக நீங்கள் இப்போ ஒன்றும் கேட்கலாம், ப்ரோ இந்த LHDC இல்லை அதனால் எனக்கு ஆடியோ குவாலிட்டியில் ரொம்ப பெரிய தோய்வு இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் ஹைரஸ் ஆடியோ கேட்பேன் நான் வந்து, ஆப்பிள் லாஸ்ட்லெஸ் கேட்பேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருந்தால் இருக்கும். ஆடியோ ஃபைல்னா 50,000 ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்கணும், அது அகைன் சப்ஜெக்டிவ் ஆகிடுங்க, சரியா? அதனால் பார்ப்போம். ஸோ வேறு ஏதாவது டவுட்? ரெண்டுமே ஒரே ப்ரைஸில் தான் இருக்குது. ரெண்டுமே 55,000 ப்ளஸ்ஸு கார்டு ஆஃபர் இருக்குது. 50,000க்குள்ளே வந்து ரெண்டுமே கிடைக்கும். அதனால் இப்போ உங்கள் கையில் விட்டுறோம், மீதியை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும்னு. அது வந்து அமேசானில் கிடைக்கும், இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும்ல? அதுவும் ஆஃப்லைனில் கிடைக்கும். OnePlus ஆக்சுவலாக கம்பெனி மூட போகிறாங்க, அதனால் ஆஃப்லைனில் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆமாம், ரைட்டுங்க. பார்க்கலாம். இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எப்படி பார்த்தாலும் பின்னாடி இருக்கிற IR பிளாஸ்டர்லேருந்து எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். அதை தாண்டி எதாவது மிஸ் பண்ணியிருந்தோன்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். ஓகே, பார்ப்போம்.